டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட முடியாத அளவிற்கு இந்திய கிறிஸ்தவ மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்கு எதிராக ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வந்த நடைமுறைக்கு எதிராக அந்த மாநிலத்தினுடைய பிஜேபி அரசு அத்தினத்திலே விடுமுறை இல்லை என்று அறிவித்திருக்கிறது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் இந்திய நாட்டினுடைய தலைநகரம் டெல்லியிலே கிறிஸ்துமஸ் விழாவினுடைய கொண்டாட்டங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று இந்து குழுக்கள் ஒரு விதமான அழைப்பு விடுத்திருக்கின்றன. இந்த அழைப்பு பல மாநிலங்களில கேரல்ஸ் பவன் போகும்ல, கேரல்ஸ் பவனி போகும்ல, அதெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த மாநிலங்களில மத்திய பிரதேசம் இந்தூரில் வாடிக்கையாளர்களின் கிறிஸ்துமஸ் தேவையான பொருட்களை கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து விநியோகித்த அந்த ஊழியர்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசம் ஜபல்பூரில கிறிஸ்துமஸ் விழாவில கலந்து கொண்ட பார்வையற்ற கிறிஸ்தவ பெண் மீது பிஜேபியினுடைய நகர துணைத் தலைவர் அஞ்சு பார்கவா தாக்குதல் நடத்தியிருக்கிறார். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கேரளாவில தொழிற்சங்கங்கள் கொண்டாடி வந்த ஆண்டாண்டு காலமான கொண்டாடி வந்த கிறிஸ்துமஸ் விழாவில RSS பாடலை நீங்கள் பாட வேண்டும், அதற்கு பிறகுதான் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதன் காரணமாக அங்கு கிறிஸ்துமஸ் விழாவையே தடுத்து நிறுத்திவிட்டார்கள். பாலக்காட்டிலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மீது சங் பரிவார் கும்பல் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இப்படி நீங்கள் நடத்துகிறீர்களே, நீங்கள் உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு நாட்டிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி யுனைடெட் கிறிஸ்டியன் போரம், ஐக்கிய கிறிஸ்தவ மன்றம் என்று அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியது. எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை ஒன்றிய அரசுக்கு ஆங்காங்கே தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன, எனவே இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லி கடிதம் எழுதினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் குப்பை தொட்டிக்கு போனதுதான் மிச்சம். மதவாதிகளால் மத்திய பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த அலங்கார வளைவுகள், குடில்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா போன்ற உருவங்கள் சேதம் விளைவிக்கப்பட்டு இன்றைக்கு அதையெல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரிசாவின் பூரி நகரிலே பிளாட்பாரத்தில் சாண்டா கிளாஸ் பொம்மைகளை வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்த ஏழை பெண் மிரட்டப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டார். சத்தீஸ்கர் ராய்ப்பூரிலே கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருந்த மெக்டோனா என்ற மாலுக்குள் தடிகளோடு நுழைந்த மெக்னெட்டோ மால் இந்துத்துவ கும்பல் அங்கிருந்து கிறிஸ்தவர்களை விரட்டி அடித்து ஜெய் ஸ்ரீராம் என்று, அதுவும் போலீஸ் பாதுகாப்போடு உள்ளே சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்களை நாசம் செய்து அடித்து தும்சம் செய்தனர்.